வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்னன்னா, பணத்துக்காகவும் நகைக்காகவும் பழகுற எந்த ஒரு உறவாக இருந்தாலும் தூக்கி போடுறதில் நம்ம அஞ்சவே கூடாது. அந்த மாதிரி இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயமும் ஏதாவது ஒரு பயன்பாடோடு இருக்குமா, ஏதாவது அவங்களால நமக்கு யூஸ் ஆகுமான்ட்டு நம்மக்கிட்ட பேசுகிற எல்லா உறவும் இன்னையோட ஒரு முடிவு பண்ணலான்னு தான். தனித்து நின்னாதாங்க என்றைக்குமே நம்ம வெற்றி அடைய முடியும். அதனால பணத்துக்காகவும் நகைக்காகவும் நம்மக்கிட்ட ஒரு பழகுற உறவு எதுவானாலும் தூக்கி போடுறதுல தப்பே இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னிலேருந்து என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நான் புதுசாக கொண்டு போகலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா பெத்த புள்ளியாக இருந்தாலும் நம்ம கொடுக்குற பணமோ நகையோ எல்லாமே வேணும். ஆனால் பெற்றவங்க வேணான்னு சொல்லும்போது நம்ம மட்டும் எதுக்குங்க அவங்கள தொங்கி தொங்கின்னு போய் பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் நம்ம ஏன் ஏங்கணும்? அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, இன்னைக்கு அவங்க வீட்டில் தாலி பிரித்து கோக்குறாங்க. எங்கடா நான் அதை பார்த்து அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க ஏது செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பெத்த தாய் தகப்பன் இல்லாமையே அந்த பையன் மட்டும் போய் தாலி பிரித்து கோக்குறாங்க நண்பர்களே. நான் அந்த பொண்ணுக்கு தாலியில் போடுறதுக்கு குண்டு நாணக்குலை, அப்புறம் அதுக்கு நிச்சயதார்த்த மோதிரம், அதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு சவரம் செயின், அப்புறம் அரை சவரத்தில் மோதிரம், அதுக்கப்புறம் 1,50,000 ரூபாயில் வண்டி எல்லாமே நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் எல்லாமே எடுத்துக்கிட்டு அவங்க நம்மளுக்கு அதாவது அவங்க வீட்டிலேருந்து நம்ம கேட்கும்போது நகை விலை அதிகமாக இருக்குது, இப்போ விற்கிற வேலைக்கு உன் பொண்ணாக இருந்தால் நீ இப்படி கேட்பியா, இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதுவே நம்ம பொருளாக இருக்கும்போது நீ என்ன போட்டுட்ட, நீ என்ன 1 கிராம் போட்டிருப்பியா, நீ என்ன அரை சவரம் போட்டிருப்பியா, ரொம்ப பேசுகிற, ரொம்ப பண்ணுற, என்ன நீ அப்படியே சாதிச்சிட்ட கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தாக்கா அது தங்கம் விலை வெள்ளி விலை எல்லாமே ஏறி போயிருக்குதான். அவங்களால எதுவுமே வாங்க முடியாதான். ஏன்னா எல்லாமே விலை ஏறி போயிருக்குதான். மனசாட்சியோடு நான் நடந்துக்கணுமா. ஆனால் நான் போட்டது தங்கம் விலை ஏறல, வெள்ளி விலை ஏறல, மனசாட்சின்னு ஒன்று தேவையில்லை. அது ஏன்னா நான் மரத்தில் இருந்து தானே பறிச்சிட்டு வரேன். நான் கஷ்டப்பட்டு ஒரு பொருளும் நான் சம்பாரித்து என்னுடைய இதில் நான் வாங்கலைல்ல. அதனால் பணம் கொடுத்து இந்த உறவை நான் தக்க வச்சுக்கிறத விட வேணவே வேணான்னு நல்ல தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்றைக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க. எந்த ஒரு அன்பையும் சொன்ன மாதிரி நான் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன், நிறைய கூட விஷயம் நானும் பார்த்துருக்கேன். ஒரு பையன் காலேஜ் போகிறான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அந்த பையன் திரும்பியே வரல. அப்படி ஏன் வரலன்னு போய் பார்க்கும்போது அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாலாம். நிறைய கதை எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். பெற்றவங்க தவிச்சு தான் நான் பார்த்துருக்கேன். இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில் அப்போவே எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுது, நம்ம இதை இப்போவே ஸ்டாப் பண்ணிக்கணும், இப்போவே நம்ம இதுலேருந்து வெளியில் வந்துடணும் நான் நினச்சேன். ஆனால் என்னென்னா ஒரு விஷயம், அந்த அன்பு இவங்களுக்காக தானே நம்ம வாழ்க்கை, இவங்களுக்காக நம்ம இருக்கும்போது ஏன் நம்ம அவங்கள ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கை 100% நம்பிக்கை வச்சு எல்லாமே செஞ்சதுக்கு 1 மாதத்துல ரிசல்ட் கிடைச்சதுனால நான் ரொம்ப பெருமடைகிறேன். ஏன்னா இன்னும் வயசு இருக்குது. நம்ம வயசான காலத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு இவங்க கொடுக்குற அந்த துரோகத்தை நமக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு மனசுலேயும் சக்தி இருக்கணும், உடம்புலையும் சக்தி இருக்கணும். ஆனால் இப்போ என்னால் 2மே தாங்க முடியுது. அதனால் பணத்துக்காகவும் நகைக்காகவும் தேவைகளுக்காக பழகக்கூடிய எப்படியாப்பட்ட உறவாக இருந்தாலும் தூக்கி போடுறதுல தப்பே கிடையாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு எனக்கு அழுது 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 கண் பார்வையே எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது தெரியவே இல்லை. ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஏதோ யாரோ வராங்க அப்படின்னா கூட அது நிழல் மாதிரி தெரியுது. இந்த நிழல் மாதிரி தெரியுதுன்னு நான் இன்றைக்கி என்னுடைய லைஃப்பில் நான் இழந்தது எவ்வளோ. இவங்களுக்காக விடுற அந்த ஒரு சொட்டு கண்ணீர் கூட அது புரோஜனம் இல்லாத ஒரு விஷயன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் பணத்துக்காகவும் நகைக்காகவும் பழகக்கூடிய ஒரு உறவு எதுவாக இருந்தாலும் தூக்கி போட அஞ்சாதீங்க. ஏன்னா பெண்களுக்கு தைரியம் வேணும், சிங்கிளாக வாழ பழகணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
ஆனால் நான் நினச்சிப்பேன் அது எப்படி முடியும்? ஒரு பொண்ணு வந்து தனியாக இருக்க இந்த இந்த உலகம் ஒத்துக்காது. ஒரு பொண்ணு தனியாக இருக்கான்னா ரோட்டில் போகிற வரவெல்லாம் பார்க்குறான். ஒரு புருஷங்காரன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலே, என்ன இவ புருஷன் இப்படி இருக்கான், இவளுக்கு அப்படி செய்வானா இப்படி செய்வானான்னு யோசித்து ஒரு மாதிரி கற்பனை கற்பனை பண்ணிக்கிட்டு வாழக்கூடிய இந்த உலகத்தில் எப்படி தனியாக வாழ முடியும்? அப்படிலாம் நான் சத்தியமாக யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ தான் தெரியுது மனப்பக்குவமும் மன தைரியமும் இருந்தால் எப்படியாப்பட்ட பெண்களாலையும் வாழ முடியும். அவங்களுக்கும் வாழ்கிறதுக்கு கடவுள் அந்த வாய்ப்பை கொடுப்பாரு, இந்த தைரியத்தை கொடுப்பாருன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. அதனால் என்ன மாதிரி யாராவது பாதிச்சு இருந்தால் கூட நான் ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியாவோ, இல்லை ஒரு அம்மாவாவோ நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு பணம் காசு கொடுத்து அன்புக்காக பழகிறவங்க நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஆனால் பணத்துக்காக பழகிறவங்க தேவை முடிஞ்சவொடனே நீ என்ன செஞ்சிட்ட, நீ என்ன கிழிச்சிட்ட, நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி நம்மளை குத்திட்டு போவாங்க. அது வந்து வெளியில இருந்துலாம் யாருமே வரமாட்டாங்க. நம்ம வீட்டில் நம்ம கூடயே இருந்து நம்ம கையால் சமைச்சு போட்டு சாப்பிட்டு அவங்கள நம்ம துணி துவைச்சி போட்டு சாப்பாடு போட்டு அவங்கள பொத்தி பொத்தி வளர்த்து அவங்கள பார்த்து அனுப்புகிறவங்க தான் அந்த வேலையை செய்வாங்க. கவனமாக இருங்க, எல்லாருக்கும் சொல்கிறேன். என்ன மாதிரி நீங்கள் உடஞ்சி உக்காராதீங்க, தைரியமாக இருங்க. ஆனால் எக்காரணத்துக்கும் உங்களுக்கு சேமிப்புன்னு ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் அதை பண்ணுங்கள், சரிங்களா? எங்கள் வீட்டில் இருந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இங்கே ஒரு பிரச்சனை நான் பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களே துரோகம் பண்ணுறாங்கன்றத நான் நைட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய பெரிய பையன்கிட்ட நான் பேசின விஷயத்தெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் ஒட்டு கேட்டுட்டு அதை அப்படியே நான் நினச்சிக்கிட்டேன் அவர் போதையில் இருக்காரு, சரி எதுவும் கேட்டிருக்க மாட்டாருன்னு. ஆனால் எங்கள் வீட்டில் என் தம்பி தங்கச்செல்லாம் சொன்னாங்க அப்போவே, இங்கே நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் உன் வீட்டுக்காரன் தாண்டி காரணமாக இருப்பான், நீ பாரு அப்படின்னாங்க. நான் நம்பலை. ஆனால் என் கண்ணு முன்னாடி இது நடந்தது. என் சின்ன பையன்கிட்ட ஃபோன் பண்ணி எதுக்கு நீ அவங்கள வந்து வைக்கிற அப்படின்லாம் கேட்டான். அதாவது அவனும் என்னை விட்டு போகிறதுக்கு, அவனுடைய லைஃப்பில் அவன் ஒரு வாழ்க்கை தேடின்னு போகிறதுக்கு முழுக்க என் வீட்டில் இருக்கிறவங்க தான் காரணம். அதனால் வந்து நான் சொல்கிறேன், கூட தான் இருப்பாங்க. துரோகியை எங்கேயுமே போய் தேடாதீங்க, அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. நம்ம லைஃப்பில் அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் கடந்து வருவோம். ஆனால் அவங்க தான் நம்ம பின்னாடியே இருப்பாங்க, நம்ம அதை கவனிக்க மாட்டோம். அதனால் கவனமாக இருங்க. ஒரு அடி எடுத்து வைக்கும் போதும் உங்களுடைய கவனத்தில் உங்கள் நிழல் மாதிரி உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க, அது நல்லது, சரிங்களா? ஏதோ இன்றைக்கி இருக்கிற காலத்தில் யாரையுமே நம்பாதீங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்னுடைய வலியும் வேதனையும் உங்களுக்கும் என்ன மாதிரி பாதிச்சிருப்பீங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கண் முழிச்சுக்கோங்க, தெளிஞ்சிருங்க, மாறிடுங்க. எதுக்காகவும் யாருக்காகவும் இருக்காதீங்க நண்பர்களே, சரிங்களா? நன்றி, வணக்கம்.